இன்றைய தினம் புங்குடுதீவு பகுதிக்கு வந்தாங்க. புங்குடுதீவு பகுதியில் நொங்கு. அப்போ உங்களுக்கு சிங்களம் எல்லாம் தெரியுமா? கொஞ்சம் தெரியுமாண்ணா, என்ன வருஷம் சிங்களம் தானே. சிங்களாலே தொழிலாளி இருந்து அப்படி முதலாளியாக மாறணும் ஐயா. அது மாதிரி பெனம்பழத்தில் ஒழிச்சு அது களியெல்லாம் எடுத்து காய்ச்சி பால் எல்லாம் விட்டு. நீங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்த இடங்கள் இந்த இடம் எப்படி? இந்த இடங்கள் எப்படி? இன்றைய தினம் புங்குடுதீவு பகுதிக்கு வந்தாங்க. புங்குடுதீவு பகுதியில் நொங்கு சீசன் என்பதால் நொங்கு எல்லாம் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. பனம்பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். சிங்களாக்கள் வாங்கிக்கணும். மற்ற நொங்கு இருக்குது பாருங்க. நொங்குகள் எல்லாம் பெரிய பெரிய நொங்குகள் எல்லாம் இருக்குது. மற்றது முலாம்பழங்கள், நொங்குகள், இளநீர் எல்லாம் விற்பனை செய்யணும். நொங்குகள் என்ன விலை விற்கிறீங்க? 200 ரூபா. இளநீர் 100 ரூபா விற்கிறீங்களா? எப்படியாக சிங்களாக்கள் தமிழாக்கள் வாங்கினா என்ன ஒரு நொங்கு 200 ரூபா அப்படி விற்கிறீங்க? இப்போ சீசன் குறைஞ்சிட்டாங்க மேலே. ஓ, சும்மா 100 200 அப்படி பல விலைக்கு விற்கிறீங்க. இது நீங்கள் இதே தோட்டத்தை தொடர்ச்சியாக தான் கடையில் வச்சு விற்கிறதோ இல்லை இது நொங்கு முடிய ஒட்டி என்ன விற்பீங்க? நொங்கு முடிய பனம்பழ ஜூஸ் அடித்து கொடுப்போம். பனம்பழத்தில் ஜூஸ் அடித்து கொடுக்குறாங்க. கிளாஸ் வந்து 200 ரூபா வரும். அந்த பனம்பழத்தில் பனம்பழத்தில் ஒரு ஜூஸ் அடித்து இப்படி பனம்பழத்தில் ஜூஸ் அடித்து குடிக்கணும். பனம்பழத்தில் ஜூஸ் அடித்து கொடுக்குறதா? அப்போ நீங்கள் அந்த பனை உற்பத்தி பொருட்கள்லாம் தொடர்ச்சியாக அப்போ நொங்கு முடிய விட்டு புற பனம்பழம் பனம்பழம் முடிய பனங்கிழங்கு விற்கிறேன். ஒடியலாம். அப்போ பனை மரம் இது அப்படியே பனையெல்லாம் அப்படியே பொழுது போய்க்கணும். எப்படி ஆக்கள் வாங்குவினேவோ? அப்போ வேறு வேறு பொருட்கள் நீங்கள் விற்கிறீங்களே? கொஞ்சம் கடை கட்டுற முடியாது கட்டி கட்டி போட்டு. அப்போ பனை உற்பத்தி பொருட்களை விற்கிறீங்க. நல்ல இயற்கையான பொருள் என்ன? இப்போ பல ஜூஸுகள் எல்லாமுங்க அந்த கெமிக்கல்கள் அந்த உடனே வட்டி போட்டு இது பனம்பழத்தில் அது களியெல்லாம் எடுத்து காய்ச்சி பால் எல்லாம் விட்டு எல்லாம் போட்டு. என்ன பசுப்பால் விடுறதா? இல்லை, நம்ம தேங்காய் பால் விட்டுங்க. இது செய்வோம். என்ன ஜூஸ் மாதிரி செய்து கிளாஸில் விட்டு கொடுப்போம். இப்போ பசுப்பால் இது தேங்காய் பால் விட அப்படி சுவை இருக்குமோ? சுவையாக இருக்குது. நல்லா சீனிக்கெல்லாம் போட்டாங்க. நல்லா இருக்கும். ஐஸுகளை வச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு கொடுக்கலாம். இல்லாட்டி 6 நேரத்துக்கு பிறகு கிளாஸுக்காக ஊற்றி எப்படி ஆக்கள் வாங்குவினோ? இதுக்கு முடிக்கணும். அதுக்கு தான் வருவினோம். அந்த கேப்பிடுவாங்க. நாங்கள் கொடுக்குறாங்க. பையன் கொடுக்குறோம். நிற்பாங்க. ஜூஸ் வந்து கேட்டால் நாங்கள் கொடுக்குறோம். சரி சரி. நான் அப்படி குடிக்கல. அதான் என்ன மாதிரி இருக்குமா? வேறு இது முடிக்க தானே 6 மாதம் மட்டும் இல்லை தானே. 6 மாதம் தொடங்கும். ஆக்கள் கேட்டால் நாங்கள் கொடுப்போம். நொங்கு சீசன் முடிய கேட்பாங்க. நாங்கள் விற்றுட்டு வந்தாலே முதல்ல எங்களுக்கு தெரியும். நாங்கள் அனுபவப்பட்டு நாங்கள் இதை விற்று அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க நிற்பாங்க. கேட்பாங்க. நாங்கள் ஜூஸை கொடுப்போம். இப்போ நொங்கு எல்லாம் நீங்கள் வெட்டுறான்னு சொன்னால் இந்த மாதிரி ஆக்கள் வெட்டி தருவாங்கண்ணா. 1 கிலோ வெட்டு 500 ரூபா. 1 கிலோ வெட்டு தேடி பார்த்து வெட்டி கொண்டு தருவாங்க. நாங்கள் நீங்களா போய் வெட்டுறீங்களா? வேலா வெட்டி கொண்டு தருவாங்க. வெட்டி கொண்டு தருவாங்க. ஓ, வெட்டி கொண்டு தருவாங்க. நாங்கள் விற்கிறோம். வெட்டுறதா? இப்போ கொஞ்சம் சீசன் குறையுது. என்ன சீசன் குறைஞ்சிட்டு குறைவால விற்கிறேன். கூட சொன்னால் 4 மாதம் அப்படி தான் சீசன் கூட குமிச்சிருக்குமாடா நிறைய கூட நொங்கால. இப்போ இல்லை தானே இப்போ குறைவு. இனி அது எல்லாம் போயிடும். பனப்பழம் தான் நிறைய. அந்தந்த சீசனிலே எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிடுவோம். புறா சீசன் இல்லையானே 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு தை மாதத்துலேருந்து வளர்த்துட்டுருவோம். இனி பெனங்கிழங்கு விற்கேன். 4ஆம் மாதம் இஞ்சால எப்படி பெனங்கிழ மலிவா விற்கணுமோ? என்ன மாதிரி விலை என்னென்ன? ஓ, நாங்களே 5 கிழங்கு 100 ரூபா கொடுப்போம். 5 கிழங்கு அவிச்சு கிழங்கு 5 ரூபா கொடுப்போம். நீங்கள் போடுறதோ? நாங்கள் பாத்தி போடுறோம். நாங்கள் பாத்தி போடுவோம். பாத்தி போட்டு 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் கிழங்கு வந்துடும்.
எல்லாரும் நாங்கள் அவிச்சு அடிச்சு விற்போம். பச்சை அமைப்போம், அடிச்சு விற்போம். அவிச்சு விற்கிறது கூட அப்படி இந்த கிழங்கு விளையுமோ அப்படி நிறைய வரும். எங்கள் நாங்கள்லாம் 2-3 பாத்தி போடுவோம். போட்டால் நிறைய வரும். அந்த நாங்கள் ஒரு 5-6 மாதம் மட்டும் விற்போம். அங்கே கிழங்கு பிடிச்சிருந்தாரு எல்லாரும் விற்பாங்க. அப்போ அதுக்கு பிறகு அப்போ நீங்கள் இப்படி நொங்குகளை வெட்டினா என்னண்டு பெனங்கிழங்கு வேறு என்ன செய்யறது? வாழை ஒன்று மட்டும் என்ன செய்யறது? வெட்டித்தான் என்ன செய்யறது? என்ன செய்கிறேன் அந்த வெயில் நேரம் நொங்கு குடிக்கத்தானே வேணும் விற்கணும். அல்ல இது நாங்கள் விற்கிறதே சிங்களாக்களுக்கு தானே நிறைய விற்கிறோம். வெளிநாட்டு பக்கம் ஓ வெளிநாட்டாக்கள் கூட வந்து வாங்கி குடிப்பினேன். வெளிநாடு இந்தியா பக்கம் அப்படின்னு வருவாங்க. அப்போ தெரியாதானே எல்லாம் வருவாங்க, தெரியாது. அப்போ நாங்கள் வெட்டி கொடுத்தா அவங்களுக்கு தெரியும் தானே என்ன வெட்டி கொடுத்தா அப்படி அழகாக சாப்பிட்டு போவாங்க. சிங்களாக்களும் வந்து குடிப்பினமே நொங்கு ஒரு சிங்களாக்கள் வந்து இது என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ சொல்லி கொடுப்போம். சொல்லி நொங்கு தல்குறுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு சிங்களம் எல்லாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமாண்ணா. என்ன மனுஷன் சிங்களம் தானே. சிங்களால சிங்களம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இது நிற்கிறதால சிங்களம் படிச்சு படிச்சு கொஞ்சம் தெரியும். அவ சிங்களாலே இவன் சிங்களம். அப்போ இவருக்கு சிங்களம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் வரும். சிங்களம் தெரியும். நாங்கள் இதை கொஞ்சம் நிற்கிறதானே அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கதைச்சு பிடிச்சிட்டீங்க. சிங்களாக்கள் வந்தால் இல்லை வெட்டி கொடுப்போம். தேசியான்னு சொல்லுவோம். கப்பல் தண்டினா வட்டி வட்டி வாங்க வட்டி வட்டி வேற என்ன சொல்லுங்க. கப்பல் தண்டினா வட்டி வட்டி கொடுப்போம். அப்போ சிங்களாக்கெல்லாம் கூட வந்து வருவாங்க. 200-300 அவங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் வட்டி கொடுப்போம். அப்போ உங்களுக்கு 3 வாசையும் தெரியும் போல. வெள்ளைக்காரங்க வந்து தெரியத்தானே வேணும். அதான் 200 அவங்களுக்கு தெரியும். காசு என்னன்னு தந்துட்டு போவாங்க. 200-300 400 அவங்களுக்கு தெரியும். முடிச்சுட்டு போவாங்க. சரி 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 நன்றி. ஏனாக்கா நன்றியா. ஓகே. புங்குடுதீவு பகுதியில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்குது. அப்போ என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்னென்ன இடங்கள் இருக்கு ஐயா பார்க்கக்கூடிய மாதிரி? புங்குடுதீவில் கண்ணகி அம்மன் கோவில், வெளிச்ச விடனே வேறு பெருக்க மரமும் சிவன் கோயில் இருக்கு. அதை விடத்தில் இருக்குது. ஏழாம் பட்டாயிரத்தில் பெட்ரோல் செட்டு பக்கத்துல. மற்றது வேறு என்ன பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது? பெருக்க மரம் இருக்கும். அந்த அதை விடத்தில் இருக்குங்க. அப்படி இந்த புங்குடுதீவை கலைஞ்சி அங்கே போய்க்க பெட்ரோல் அதில் அப்படி பல பிரதேசங்கள் இருக்கு. ஏன்னா பீச் இருக்கு கொஞ்சால. ஆனால் அந்த அது கோயிலுக்கு பக்கத்துலேயுமே இருக்குல்ல புங்குடுதீவு கண்ணகி அம்மன். அது சாட்டி என்ன அந்த சவுக்க மரங்கள் எல்லாம் கூட நிற்குது. அது பீச் இல்லை. ஓ உள்ளுக்கா டீத்தமார் வடிவாக இருக்கேன்னா ஐயா அந்த இடங்கள் பார்க்க. கடற்கரையில் வளர்க்குற அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணா மரங்கள் அதுகள்லாம் அதில் 10 மாதிரி கிடந்தது. அது இப்போ இந்த நிர்வாகங்கள் வந்து அதுகளை அழித்து கொஞ்சம் 10 என்ற போது கழிவுகள் கூட அதில் போச்சு. அதெல்லாம் அகட்டி போது இப்போ இந்த சவுக்க மரம் அது வடிவாக இருக்குதுன்னு கழிவுகள்ன்றது கண்டது. புனிதமான இடத்துல சுத்தமாக தான் வச்சுருக்கோம். நல்ல வடிவான நல்ல இடங்கள் எல்லாமே இருக்குது. எனக்கு புங்குடுதீவு வந்தால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நொங்கு சீசன் எல்லாம் முடிஞ்சாகுமே. கொஞ்சம் வெட்டி குடிப்பினான். அது வெயில் நேரம் நல்ல குடிக்கணும் மாதிரி இருக்குமே. உங்களுக்கு நல்ல சும்மா 100 ரூபாண்டா இப்போ 300 விற்பாங்க. இப்போ விலை அது வந்து ரொம்ப இடத்துல சீசனுக்கு தானே கூட விளையுமே. சீசனுக்கு மலிவாக இருக்குது. இனி இப்போ சில பேர் அந்த புழுக்கொடிகள் செய்கிறாக்கள் புழுக்கொடி செய்கிறாக்கள் அந்த நொங்குகள் வெட்ட விட மாட்டினான். ஏன்னாண்டா நொங்கு வெட்டினா அங்கே பனம்பழம் இல்லாமல் போயிடும். இது வெட்ட வழியாக இருக்குது. யாரும் பட்டி குடிக்கலாம்.
ஆ விற்கணுமா வந்து குடிக்கிறானே அது தெரியும் பிடிக்கும் காசாச்சு விற்கிறதா என்ன செய்கிற ஏதோ கஷ்டம்தானே எல்லாருமே அப்படி நல்ல பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்கு ஏன்னா இங்கே இந்த ஊரில் வந்து எல்லாம் உயர்த்தலாம் மடிவா இடங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த இடமே முதல் இந்த இடம் பேருக்கு முதல் ஆ பெரிய கடை ஆ நீங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்த இடங்கள் இந்த இடம் எப்படி இந்த இடங்கள் அப்படி இங்கே என்ன இங்கே இந்த இடத்த இந்த ஊரை தான் முந்தி சொன்னோம் சின்ன சிங்கப்பூர் சிங்கப்பூர் மாதிரி தானே அப்படி இருந்த இடம் இங்கே என்ன அது கூடுதலாக இப்போ எல்லா மக்களுமே என்ன தொழில் செய்கிறது கூடுதலாக கடற்தொழில் கடத்தொழில் தானே கூலி வேலையும் போகிறது ஆனால் கடலை அண்டிங்க பகுதியால் கூடுதலாக எல்லாம் கடத்தொழில் தான் செய்யணும் வேணும் கூடுதலாக எல்லாருக்கும் வேலை இல்லாதால எல்லாருமே அதை தான் செய்யலாம் கடத்தொழில் கருவாடுகள் எல்லாம் மஞ்சள் என்ன மாதிரியா மலிவாக இருக்கும் ஐயா போடுறதுக்கு பிடிக்கிற மீனை விற்க வாங்க நேரம் இல்லாமல் அதான் இங்கே கருவாடு இருக்கு அது நெடுந்தீவு இப்போ நெடுந்தீவு நைனாதீவு பகுதி என்றால் அந்த இந்த இவர் இருக்கு இவருக்கு படகில் இருந்து கொண்டு வர கஷ்டத்தில் கருவாடு போடுங்கணும் அந்த ஊர் இவர் நைனாதீவு எல்லாம் தெரியும் இவரை முடிச்சாது சரி சரியா ஆரம்ப காலங்களில் நீங்கள் இப்படியான வயசு உங்கள் ஐயாவுக்கு எத்தனை வயசு 69 வயசு அப்போ 69 எதுவும் பெருத்தம் இருக்கும் ஐயாவுக்கு நிறைய இருக்கு அது குறை இல்லைன்னு ஆனால் வருத்தம் இல்லாமல் ஒரு தினம் இல்லைன்னு இப்போ அது வாண்டா போதான் கொப்பி இருந்தால் அது வருத்தம் இருக்கண்டு தான் சாவன அப்போ கொண்டு தான் ஐசி கொண்டு போகிற மாதிரி கொப்பியை கொண்டு போகணும் அங்கே வேணாம் அப்போ ஐயா நீங்கள் ஆரம்பத்தில் என்னென்ன சாப்பாடுகள் ஆரம்ப காலங்கள் கிடைக்கும் நாங்கள் இந்த ஊரில் கிடைக்கிற வந்து அப்படி இப்படின்னு போகிறேன் அப்படியே சுற்றி இருக்குது அதுகளில் எங்களுக்கு சின்னங்களுக்கு ஆக ஞாபகம் குறையுது வழி தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் ஐயா சொல்லுங்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிட்ற நீங்கள் குரைக்கன் புட்டு ஒடியல் அப்படியேண்ணே அப்படி பழைய காலத்தில் நல்ல சத்தான சாப்பாடுகள் இருக்குமே நிறைய விவசாயம் செய்வினோம் பழைய ஆகல எல்லாம் சில பேர் இப்போ புங்குடிதீவு கடற்கரை ஆண்டிய பகுதியாகல அந்த மீன் பிடி தொழிலில் ஈடுபடுவினோம் இப்போ நீங்களெல்லாம் தொழில்களுக்கு போகிற நீங்களோ அப்போ கடத்தொழிலா இப்போ நீங்கள் எத்தனாம் வயசுலேருந்து போனீங்க 15 வயசு 15 வயசில் இப்போ ஐயாவுக்கு எத்தனை வயது 60 இப்போவுமே என்ன தொழில்களுக்கு போகிற நீங்களோ வியாபாரமா கருவாடு என்ன வீட்டை வச்சு உப்பு போட்டு செய்கிறேன் தொழிலாளி இருந்து அப்படி முதலாளியாக மாறணும் வேணா ஐயா அது மாதிரி இப்போ வந்து சம்மட்டி ஆகிடுச்சு சம்மட்டியா அப்படி அப்படி போய் கொண்டிருக்கோம் கொண்டு போவார் உட்கார்ந்துருக்கிறார் மாறி மாறி செய்வார் தொழிலாளியும் ஆவார் முதலாளியும் ஆவார் இடத்துக்கிடம் மாறுறதேன ஐயா அப்படின்றா தான் மாறி வெற்றி பெறலாமே அப்படி பழைய காலத்தில் நல்ல சாப்பாடுகள் சாப்பிட்டா கொஞ்சம் ஆரோக்கியம் இருப்பினா வேணே ஒடிகள் இப்போ எங்கே ஐயா இல்லாமல் மற்ற இப்போ ஐயா கெமிக்கல் சாப்பாடுகள் எல்லாம் சின்ன வயசுலேயே அகல் இறக்குற பாருங்க அந்த இப்போ புங்குடுதியில ஒரு 5000 தவிர இப்போ காட்டடைக்கலண்ணே இப்போ போகிறேண்ணா பஸ் டிரைவரண்ணே சங்கத்துக்கு போயிருக்கு அது அந்த பஸ்ஸில் டிரைவர் வந்து காலையில் வந்து 6:40க்கு வந்து அக்குள் வாங்க போயிட்டார் பஸ்ஸை வந்து சைட் பண்ணி போட்டு அப்படி நிப்பாட்டிட்டு ஆள் வந்து 50 பேர் போனாங்க வந்து பஸ்ஸில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணது அது அப்படியே வந்து பஸ்ஸை நிப்பாட்டி போட்டு அப்படியே சரி அப்படியே தச்சவன் அப்படி அவர் ஓடைக்கே நடந்துருக்கும் அவ்வளோ பேரும் பாதுகாத்து சரியான இப்போ ஐயா இப்போ ஆளுக்கு அபாய கட்டத்தில் போய்க்க ஆக்சிலேட்டரை ஆளும் கூட்டி விட்டாரான்னு சொன்னால் அவ்வளோ பேரே முக்கியோ பிரட்டி கொண்டு இங்கே தாறுமாறு அடித்து கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கு ஓ உதவிக்கு ஆக்களும் சேர்ந்து தான் போயிருக்கு ஓ கடலும் மொத்தத்தில் இப்படி இறங்கி போயிடலாம் அதனால பதிவு ஓ நிறைஞ்சா போச்சு
ஓ இருந்தாலும் ஏதோ தெய்வாதீனமாக வேறு அந்த கரியை அனுப்பாட்டி ஒரு தண்டை அவற்ற உயிர் போயிரு. பாதுகாப்பாக அதனால உடல் ஆரோக்கியமான ஆள் என்ன குறைய வயசு என்ன எத்தனை பேரும் அனுபவம் டிரைவிங் தானே தொடர்ச்சியாக செய்கிறோம். அப்படி ஐயா நல்ல ஒரு புங்குடுதீவு பகுதியில் நீங்கள் ஐயா இந்த இடம் புங்குடுதீவு நீங்கள் எல்லாரும் புங்குடுதா. சரி ஐயா நன்றி ஏண்ணே கதைச்சது நன்றி. மீண்டும் சந்திப்போமே. சரி ஓகே.